தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருணா சிந்தும் ஜானம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியுதையும் காட்சிமை யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபீரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடங்கும் ஒவ்வொரு நாளும் விடணுமோ அதுக்கு ஒரு தலைப்பு. நீ அனுபவத்தோட தலைப்பு என்னடா காலேஜ் படிப்புங்கிறது சும்மாவா, என்னடா காலேஜ் படிப்புங்கிறது சும்மாவா. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. இது வந்து ஸ்ரீ கணேச சர்மா உபன்யாசத்தில் அவர் சொன்னதை கேட்டிருக்கேன். அதுதான் இது. வேதபுரி சாஸ்திரிகளோட அவர் தான் கூட கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். சம்பவத்தை அன்னைக்கு அவருடைய 2வது பிள்ளைக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருத்து. ஆனால் 50,000 ரூபாய் கட்டணும், உடனே கட்டினா தான் அந்த சீட்டு அவருக்கு கிடைக்கும். அது மாதிரி இருக்குது அந்த காலத்து இது வந்து அப்படி இருந்திருக்கு கண்டிஷன். ஆனால் வேதபுரி மாமா மற்ற பேர் மாதிரி தன்னுடைய குறை எதுவுமே பெரியவா கிட்ட, பெரியவா அப்படி பரமேஸ்வரன் அவர்கிட்ட நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, அவராகவே தெரிஞ்சு அவரே பண்ணணும், நம்ம எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவாக இருப்பார். எதுவுமே கேட்காம தான் அவருக்கு நடந்திருக்கு இது வரைக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கும் பெரியவா கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டார். ஆனால் பரமேஸ்வரனுக்கு தெரியுமே 50,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்குன்னு. அவர் தான் பிரத்யக்ஷ பரமேஸ்வரனாக தானே இருந்திருக்கார். பெரியவா அப்படி ஏதோ காவி வஸ்திரத்தில் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி இருந்தால் கூட பரமேஸ்வரன் ஆச்சு அவர். வேதபுரி மாமா பெசாமே இருந்திருக்கார், கைங்கரி மணி தான் இருந்திருக்கார். பெரியவா வந்து கூப்பிட்டாருங்க, வாடா அப்படின்னு கைங்கரி கூப்பிட்டார். ஏண்டா ஒரு குழந்தைய காலேஜில் சேர்க்கணுங்கிறது அவ்வளோ சுலபமாடா அப்படின்னு, அது அவ்வளோ ஜோக்கு இல்லையேடா அப்படின்னு சொன்னார். இதை பேசிகிட்டே இருக்கச்ச மகாபெரிவாளுக்கு ஒரு அத்தியந்த பக்தர் அங்கே வந்திருக்கார். காலேஜ் படிப்புங்கிறது சும்மாவாடா அப்படின்னு இவர் சொல்லிகிட்டே இருக்கார், வேற ஒன்றும் சொல்ல அவர். உடனே யாரோ ஒருத்தர் வந்தார், அத்தியந்த பக்தர். அவர் வந்தார், நிறைய பழங்கள் புஷ்பங்கள் இது வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சார், அது கூட கரன்சியும் வச்சார். எல்லாம் வச்சோடனே சமர்ப்பணம் பண்ணுறேன் பெரியவாளுக்கு. இது எதுக்கு அப்படின்னார். இல்லை பெரியவாளுக்கு நான் எவ்வளவுனா பண்ணலாம், எனக்கு நான் வேண்டிட்டு சிலது நடந்திருக்கு மகாபெரிவாளை வேண்டிட்டு, அதனால் பெரியவா வந்து எடுத்துக்கணும், வாண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்தார். உடனே பெரியவா வந்து வேதபுரி மாமா பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டா பணத்தை அப்படின்னாரு. ஏன்னா அவர் தொடமாட்டாரே பெரியவா, அந்த பணத்தை எடுத்துட்டார். எடுத்துட்டோடனே அவர் கடன்னு எண்ணி பார்த்துட்ருக்கார் கொஞ்சம். ஏன்னா அவருக்கு பணம் தேவையில்லை, அவர் பண்ணி எண்ணி பார்த்துட்ருக்கார். அது பெரியவா பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கார். அப்புறம் வந்தவருக்கு அனுகிரகம் பண்ணார், அவருக்குள்ள போயிட்டார். போன உடனே அது போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், பணத்தை வந்து கொடுக்கும்போது நேரம் கொடுக்கல, இந்த பணத்தை இவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார் அவர் வந்த பக்தர்கிட்ட. அவர் இந்த அப்படின்னு தட்டை காமிச்சார், அவர் எடுத்துட்டார். அவர் இவனுடைய பிள்ளைக்கு காலேஜில் சேர்க்கணுமா சீட்டு, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டார். அவன் எங்கே போய் கேட்பான் அப்படின்னாரு, அதை கொடுத்துட்டார். அவர் போயாச்சு, வந்தார். போனவொடனே அவர் எண்ணியும் பார்த்துட்டார், வேகமாக எண்ணி பார்த்துட்டார். 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு பார்த்து விட்டார். அப்புறம் பெரியவா வந்து கேட்டிருக்கார் வேதபுரி மாமாவை, என்னடா பணம் எண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இருக்குது பெரியவா, சரியாக தான் இருக்குது அப்படின்னா. மேலே இல்லையா அப்படின்னாரா. இல்லை சரியாக 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னாரு. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுறது அப்படின்னா, பெரியவா கிட்ட பிரார்த்தனையே பண்ண வேணாம். அவர் அத்தியந்த பக்தராக ஒருத்தர் வந்து வேதபுரி மாமா மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அவர் சொல்லணுமா அவசியமே கிடையாது. பரமேஸ்வரன் கூடியே இருக்கார். இல்லைனாலும் நமக்கே ஒன்றும் அல்ப இது நம்மளுக்கே பெரியவா அனுகிரகம் பண்ணும்போது வேதபுரி மாமா மாதிரி ஒரு பெரிய ஜீவனுக்கு பண்ண மாட்டாரா பெரியவா. அதனால் அவர் எதுவுமே சொல்லாத போது கூட பெரியவா வந்து ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி அவரை சரியாக 50,000 ரூபாய் கொண்டு வர வச்சுருக்கார். அவருக்கு ஏதோ நடந்திருக்கு, அவர் 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு வேண்டியிருப்பார் இருக்கும். அது என்றைக்கோ இது இன்றைக்கி வந்து 50,000 ரூபாய் இவருக்கு கட்ட வேண்டி வரா மாதிரி இருக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காரு. எவ்வளோ காலமாக ஒரு பிளானிங் வந்து நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு, பரமேஸ்வரனால் தான் முடியும். அது என்றைக்கோ இவருக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு கட்ட வேண்டி வரும் பிள்ளைக்கு, 2வது பிள்ளைக்கு காலேஜுக்கு அப்படிங்கிறது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு அது தெரியுமே.
அதுக்கேற்ற மாதிரி அவரை வேண்டிக்க வச்சு அவருக்கு அந்த காரியம் நடக்கிற மாதிரி ஆகி அந்த 50,000 ரூபாய் எடுத்துன்னு வந்து இவர் வந்து அந்த எப்போ கட்டணுமோ அந்த பணம் அது சரியான நேரத்தில் கட்டணுமே அந்த நேரத்தில் அதை கொண்டு வர மாதிரி பண்ணி இவரும் கேட்காம வேதபுரி மாமா வந்து தான் வாய் திறந்து எனக்கு பணம் ஒன்றுன்னு கேட்கவே இல்லை. ஆனால் பெரியவா கூட இருந்தால் போகிறோம், பெரியவா ஏதாவது பண்ணிப்பா அப்படின்னு அவருக்கு அந்த நம்பிக்கை மட்டும் இருக்குது. பரமேஸ்வரன் தெரியும், அவர் தான் உமாச்சி தாத்தா அப்படின்னு அந்த வார்த்தையை கொண்டு வந்தது. உமாச்சி தாத்தான்னு சொல்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வேதபுரி மாமா தான் பெரியவாட உமாச்சி தாத்தானே கூப்பிடுவாராம். அதனால் உமாச்சி தாத்தா வந்து பணம் ஏற்பாடு பண்ணிவிடுவார், நம்ம ஒன்றும் கேட்கவே வேண்டான்னு தான் இருந்தாராம் பிடிவாதமாக. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்தவரை இதை அவங்ககிட்ட கொடு அப்படின்னுட்டார். அந்த தட்டை எடுத்து காமிச்சா அவர் அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு அவர் பார்த்து எண்ணி பார்த்துட்டு 50,000 ரூபாய் இருக்குது. இப்போ அவெல்லாம் போன பிறகு கேட்டால் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு எண்ணி பார்த்தேன். நான் பார்த்தேன், சரியாக பார்த்தியா எவ்வளோ? 50,000 ரூபாய் இருக்குது. உன் பிள்ளைக்கு எவ்வளோ கட்டணும்? நான் 50,000 ரூபா சரியாக வந்துருத்தா அப்படின்னு ராமானும். சரி இதை எடுத்துட்டு கட்டி விட்ருவோம் அப்படின்னாராம். அதனால் இதை பெரியவா வந்து இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரியான இதை வந்து எவ்வளவு பகவான் வந்து படி அளப்பார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையிலே எப்படி படி அளக்கிறார்? ஒரு ரூபா வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இல்லை, 50,000க்கு ஒரு ரூபா குறையவும் இல்லை. எப்படி படி அளந்திருக்கார் அப்படிங்கிறத அவருடைய அனுபவங்களை வேதபுரி மாமா எழுதியிருக்காராம். அந்த புஸ்தகத்தில் இதை பற்றி எழுதியிருக்கார் அப்படின்னு பிரம்மஸ்ரீ கணேச சர்மா வந்து அவருடைய உபன்யாசத்தில் சொல்லியிருக்கார். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபரிய பாதமேஸ்வர மகாபரிய பாத